இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media in a special way, for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறான். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலிகளை வேண்டிக் கொள்வோம். அன்னையை நோக்கி வந்திருக்கிறீர்கள். இந்த உன்னதமான திருப்பலிகளை பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதித்து உடல் உள்ள நலனை தரும்படியாகவும், எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலிகளில் சிறப்பான முறையில் வேண்டிக் கொள்வோம். மேலும் இந்த திருப்பலியில் நமது திருத்தல பேராலயத்தில் பணியாற்றி இறந்த அருத்தந்தை திரு பி. சேவியர் அடிகளார் அவர்கள் இந்த திருத்தலத்தை அழகாக வழிநடத்தினார்கள். குறிப்பாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து நன்றாக பணி செய்தார்கள். அவரது ஆண்மை இளைப்பாற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். இன்று நினைவு நாள். அவரது ஆண்மை இளைப்பாற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே எல்லா விதத்திலும் குறிப்பாக அருத்தந்தை பி. சேவியர் அடிகளார் அவர்களுக்கு தனது பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் சிறப்பான முறையிலே ஜெபித்துக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் அது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா எனும் அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திரு தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 57 பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். மக்களினங்களிடையே
உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை ஆழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. என் தலைவரே, மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள்.
இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவர் அன்பை பற்றி சொல்லி கொண்டிருந்தார், பாடம் எடுத்து கொண்டிருந்தார். இப்போ மாணவர்கள் எல்லாம் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடைசியாக மாணவர்களை பார்த்து ஆசிரியர் சொன்னார், நீங்கள் வெளியில் போங்க, அன்பை வெளிப்படுத்துகின்ற ஏதாவது ஒரு பொருளையாவது ஏதாவது உயிராவது ஏதோ ஒன்று எடுத்து வாருங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். இந்த மாணவர்கள் எல்லாம் வெளியே போகிறார்கள். மகிழ்ச்சியோடு ஏதாவது எடுத்து வர வேண்டும், அன்பை வெளிக்காட்டும் விதமாக ஏதாவது எடுத்து வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வகுப்பறைக்கு மீண்டும் மாணவர்கள் வந்தார்கள். ஒரு மாணவனை கூப்பிட்டார். அன்பை வெளிப்படுத்தும் விதமாக என்னப்பா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொன்னார். நான் அங்கே போய் பார்த்தேன், அந்த செடியில் பூக்கள் அழகாக இருந்தது, இதை பாருங்க பறிச்சுட்டு வந்து உங்க கொடுக்குறேன். பல நேரங்களில் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பூங்கொத்தெல்லாம் கொடுப்போம், கொடுத்து ஐ லவ் யூன்னு கூட சொல்லுவோம். அதெல்லாம் வழக்கமாக உள்ள ஒரு நிகழ்வுன்னு வச்சுங்களேன். அவனும் அதே மனநிலையில் அந்த பூக்களை கொடுத்து பாருங்கள், அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அவர் திருப்தி அடையலை. இரண்டாவது ஒருத்தரை கூப்பிட்டார், என்னப்பா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொன்னார். அவன் அப்படியே கைக்குள்ள அப்படியே பொத்தி கொண்டு அப்படியே காட்டினான். அது அழகான வண்ணத்து பூச்சி இருந்தது. வண்ணத்து பூச்சின்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல, குழந்தைகளுக்கு அதுவும் குறிப்பாக ரொம்ப பிடிக்கும். அவன் சொன்னால் வெளியில் போனேன், இது அழகாக பறந்து கொண்டு இருந்தது, அப்படியே நான் பிடிச்சிட்டு வந்தேன் பாருங்கள், இது அன்பை வெளிப்படுத்தும் விதமாக எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னான். ஆசிரியர் அந்த பதிலை திருப்தி அடையலை. மூணாவது ஒரு பையனை கூப்பிட்டு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக என்னப்பா எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு கேட்குறான். அவனும் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன பறவை குஞ்சை ஒன்று கையில் எடுத்து வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறது. வெளியில் போன அது தன் தாயோடு அமர்ந்திருந்தது, நான் கிட்ட போய் அதை அழகாக பிடித்து கொண்டு வந்தேன், இதை அன்பை வெளிப்படுத்துவதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்பவும் திருப்தி அடையலை. அப்போ தான் கடைசியாக ஒரு மாணவன் உள்ளே நுழைக்கிறான். உள்ளே நுழைஞ்சி உடனே ஆசிரியர் கேட்குறாரு, என்னப்பா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அவன் கிட்ட வந்தான், ஐயா நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலை. அப்போ அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்ல. அப்போ தான் சொன்னான், வெளியில் போன அந்த செடியில் அழகாக பூக்கள் பூத்திருந்தது, அதை பறிப்பதற்கு எனக்கு மனசு வரவில்லை, செடியிலே இருக்கட்டும் என்று என் மனம் குதூகலித்தது, விட்டுவிட்டேன். இன்னொரு இடத்திற்கு சென்றேன், பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறந்து கொண்டிருந்தன, மனம் மகிழ்ந்தது. ஒருவேளை இதை பிடித்துவிட்டு சென்றால் இந்த இயற்கை கெட்டு போய் விடுமோ, அல்லது அந்த இனத்தினுடைய ஒரு பகுதி அழிந்து விடுமோ என்ற ஒரு பயம் என் மனதில் எழுந்தது. வண்ணத்து பூச்சி அது இயற்கையோடு இருக்கட்டுமே என்று அதை விட்டு வந்தேன். மூன்றாவது ஒரு இடத்திற்கு போனேன், தன் குஞ்சுகளுக்கு பறவை உணவு கொடுத்து கொண்டிருந்தது. ரசித்தேன், பார்த்தேன், அது அப்படியே இருக்கட்டும், தாயோடு இருப்பது தான் பிள்ளைக்கு அழகு என்று நான் விட்டு வந்தேன் என்று சொன்ன பொழுது ஆசிரியர் சொன்னார், இதுதான் அன்பின் வெளிப்பாடு என்று சொன்னாராம். தொடர்ந்து வகுப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார்,
இந்த பூக்களுக்கு இல்லை அந்த வண்ணத்து பூச்சிக்கோ அல்ல அந்த பறவை குஞ்சுக்கோ இப்பொழுது சொல்லி கொண்டிருந்த இந்த மாணவனுக்கோ எந்தவித தொடர்பும் முன் தொடர்பும் கிடையாது. பூக்கள் யாரோ, வண்ணத்து பூச்சி யாரோ, பறவை குஞ்சு யாரோ, ஆனால் இவன் முன் தெரியாத ஒரு நபர் இருந்தாலும் அதை தனது அனுபவமாக அன்பின் வெளிப்பாடாக அதை ஏற்றுக்கொண்டான். இதுதான் அக வெளிச்சம் என்று சொன்னாராம். பல நேரங்களில் இதைத்தான் பார்க்கிறோம். முன்பின் தெரியாத யாரோ ஒருவர் வருகின்ற பொழுது புன்னகைக்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அன்பின் வெளிப்பாடு. இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் அன்பின் இலக்கணத்தை ஆண்டவர் அழகாக தெளிவுபடுத்துகிறார். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா, தொடக்கத்தில் கடவுளுக்கும் மக்களுக்கும் ரொம்ப தூரமாக இருந்தது. பல நேரத்தில் ஏதாவது வெளிச்சத்தை கண்டு ஐயோ கடவுளை கண்டுவிட்டோமே என்று மூடிக்கொள்வார்கள், முகத்தை புதைத்து கொள்வார்கள் தரையில். ஆனால் இயேசு தாங்க அதை அப்படியே மாற்றுகிறார். என்ன மாற்றுகிறார் தெரியுங்களா, அப்பா குழந்தைகள் அந்த உறவை மாற்றுகிறார். அதுதான் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. நல்லா இருக்குங்க, இயேசு சொல்லுகின்ற பொழுது தான் அழகாக இருக்கும். தந்தையே அப்படின்னு சொல்லுவார். இதைவிட மேலான ஒரு விஷயத்தை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் பதிவு செய்கிறார். என்ன தெரியுங்களா பதிவு செய்கிறார், உங்களை நான் பணியாளர் என்று சொல்ல, ஆண்டான் அடிமை, தலைவன் பணியாள், இந்த உறவு இருந்தது. ஊழியம் செய்யணும், அப்படி இருக்கணும், ஆண்டான் அடிமை. அந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அழகான தந்தை என்று சொன்னவர் இப்பொழுது அதற்கு மேலாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா, நண்பன். இது உலகத்தில் எவ்வளோ பெரிய காரியம் தெரியுங்களா, நண்பன் என்ற ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் பதிவு செய்கிறார். நண்பன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லவே வேண்டாம். நண்பர்களை பற்றி சொல்லணும்னா நிறைய இன்றைக்கு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு காரியத்தை எங்கள் சொல்லுகிறார். நண்பன் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் பதிவு செய்கிறார். அப்படின்னா நண்பனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும். பல நேரங்களில் உறவுகள் கை கொடுக்க மறுத்த நிலையில் நமக்கு அதிகமாக கை கொடுப்பது நண்பர்கள் தான், நட்பு தான். உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் அது. பல நேரங்களில் நாம் அப்படியே மனம் சோர்ந்து அப்படியே விரக்தி நிலையில் இருக்கின்ற பொழுது, உறவுகளெல்லாம் நம்மை விட்டு செல்லுகின்ற பொழுது நமக்கு அதிகமாக கை கொடுப்பது, உறவு கொடுப்பது நமது நட்பு மட்டும்தான், நண்பர்கள் மட்டும்தான். அதுதான் சொல்லுவான், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் யார் என்று தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நண்பன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த மக்களுக்கெல்லாம், சீடர்களுக்கெல்லாம் போதிக்கிறார். அதனால தான் சொல்வார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அதை முழுவதுமாக செய்து காட்டினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த சோசியல் மீடியா, சமூக தொடர்பு சாதனங்கள், எளிமையாக ஒரு பேரை கெடுக்கணுன்னா இந்த சோசியல் மீடியா ஒன்று போதும். ஒருத்தன் நல்லா கஷ்டப்பட்டு அவன் உழைக்கிறான், மேலே வருகிறான், சூப்பராக வாழ்கிறான் அப்படின்னா அவன் பேரை கெடுக்கணும்னா ஒரு நிமிஷம் சோசியல் மீடியாவில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், ஒரு நிமிஷத்தில் அவனை பற்றி சிறு ஒரு அவதூறை செய்திருக்கவே மாட்டான். அந்த அவதூறை அவன் மேலே பரப்புனான் அப்படின்னா அவன் முழுவதுமாக கெட்டவன் என்ற ஒரு சித்தாந்தத்தை அவன் மேல் திணித்து விடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இன்றைய வழிபாடு நமக்கு முன்னிறுத்துகின்றது. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 8 அழகாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் மறக்காதீங்க அந்த வசனத்தை. என்ன தெரியுங்களா, எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் முழு மனதோடு பிறரை அன்பு செலுத்துங்கள். அதுக்கு கீழே ஒன்று சொல்லுவார், அன்பு எந்தவித தீங்கையும் விளைவிக்காது அப்படின்னு சொல்லுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்பது, எப்படி மற்றவர்களை அன்பு செய்வது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் இலக்கணமாய் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.
காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் வழியாக அள்ளி தரும் நேரம் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய தேவின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வின் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மடையாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று, உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரடும். அன்பு தந்தையே, எமது திருத்தல பேராலயத்தில் பணியாற்றி இறந்த எமது முன்னாள் அதிபர் பேரரு திரு பி சேவியர் அடிகளார் என்ற நினைவு நாள், அவரது ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின்
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. அனுதினம் உம்மை போற்றிட, அகமகிழ்ந்து வாழ்ந்திட, ஆன்ம உணவாய் வா. அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. மறுவற்ற இயேசுவின் உடலை உண்டு மகிழ வாருங்கள். பாசம் பொழியும் கருணை தேவனின் நேச கரத்தில் சேருங்கள். மாசு மறுவற்ற இயேசுவின் உடலை உண்டு மகிழ
உலகம் போற்றும் உன்னத தேவனை விண்ணகம் எழுந்து நீ வா. அப்பத்தில் வாழும் தேவனே என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. மரியின் மைந்தனை மகிமை தேவனை என்னில் வா. மன்னவர் போற்றும் மாபரன் இயேசுவை மாண்புடன் என்னை அணைக்கவா. மழலை செல்வமே மரியின் மைந்தனே மகிமை தேவனே என்னில் வா. மன்னவர் போற்றும் மாபரன் இயேசுவை மாண்புடன் என்னை அணைக்கவா. உலகின் படைப்புக்கள் யாவுமே உந்தன் திருப்புகழ் பாடுமே. உண்மை தேவன் நீ என்றோ என் உறவின் இருப்பிடம் நீ என்றோ. மாறும் உலகில் மாற அன்பை என்னில் விதைத்திடவா. அப்பத்தில் வாழும் தேவனே என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
புனித ஆரோக்கிய அன்னை முன்மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடு இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal petitions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே கலங்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. என்னை காது காக்க அருகில் இருக்கிறார், என்னை காப்பாற்ற உள் உரைகிறார். என்னை பாதுகாக்க அருகில் இருக்கிறார், என்னை காப்பாற்ற உள்ளுரைகிறார். நாளும் வழிகாட்ட முன்னடக்கிறார், எங்கள் காவலாக பின்தொடர்கிறார். எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும், இவை ஆசீர்வதிக்க என்றும்